மூலிகை ஆர்வலர் அனைவருக்கும் முதல் வணக்கம். இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் காட்டுக்கொஞ்சி. மற்ற கொஞ்சிக்கும் இதுக்கும் மருத்துவ குணம் ஒன்று இருந்தாலும் ஒரு சில மருத்துவ பயன்கள் கூடுதலாக இந்த காட்டுக்கொஞ்சியில் உள்ளதுங்க. காடு பகுதியில் அதிக வளருவதால் இவை காட்டுக்கொஞ்சி என்று அழைக்கப்படுகிறார்கள். சென்ற பதிவில் வெண்கொழிஞ்சி மற்றும் இளஞ்சிவப்பு கொஞ்சியை பதிவு செய்துள்ளோம். அவற்றை தொடர்ந்து இந்த காட்டு கொழிஞ்சியின் மருத்துவ பயன்களை காணலாம். இவை சாதாரண கொழிஞ்சி. இப்போது காட்டு கொழிஞ்சிக்கும் சாதாரண கொழிஞ்சிக்கும் உள்ள வேறுபாடை இங்கே காணலாம். காட்டு கொழிஞ்சியின் பூக்கள் மற்றும் இலைகள் சற்று பெரிதாக இருக்கும். இவற்றின் இலைகள் மிக சிறிதாக இருக்கும். பாருங்கள், இந்த பதிவில் இது சாதாரண கொழிஞ்சியின் பூக்கள் மிக சிறிதாக இருக்கிறது. ஆனால் நிறம் ஒரே நிறத்தில் காணப்படுகிறது. இரண்டு தாவரமும் வேறு வேறு வகையை சேர்ந்ததுங்க. இவற்றின் காம்புகள் கூட நீளமாக இருக்கும். காய்கள் கூட இவற்றின் சற்று பெரிதாக இருக்கும். காய்கள், பூ, இலை மூன்றத்தையும் வைத்து கொண்டு காட்டுக்கொஞ்சியை இனம் காணலாங்க. எளிமையாக அடையாளம் கண்டுவிடலாம். வெண்கொழிஞ்சி போன்று இவை காட்டுக்கொஞ்சியும் அரிதான வகை. இவை காடு பகுதி மட்டுமில்லாமல் சில வறண்ட பகுதியிலும் தானாகவே பறவின் எச்சத்தின் மூலம் இவை வளரக்கூடியதுங்க. இந்த பகுதியில் அதிக அளவு வளர்ந்துள்ளது. அவற்றின் மருத்துவ பயன்களை ஒன்றொன்றாக காணலாம். காட்டுக்கொஞ்சின் மருத்துவ பயன்கள் ஏராளங்க. தூள் செய்தும் பச்சையாகவும் கிழாம் செய்தும் பயன்படுத்தலாம். கிழாம் என்பது கஷாயமாகுங்க. இந்த பூக்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அருமருந்தாக செயல்படுகிறது. சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறதுங்க. இது 10 பூக்களை தேநீராக பருகி வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைய ஒரு சிறந்த நிவாரணியாக உள்ளது. இந்த பூக்கள் மட்டும் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். நம் காலடியில் கிடைக்கின்ற சிறு தாவரங்கள் பெரும் நோய்களை தீர்க்கும் ஒரு மாமருந்தாக செயல்படுகிறது. தோல்வியாதிகள் நீங்கள் இந்த இலையை அரைத்து 10 போட்டு வந்தால் தோல்வியாதிகள் கண்டிப்பாக நீங்கும். வேறுபட்டை தூள் செய்து மிளகு சேர்த்து குடிநீராக நம்ம குடித்து வந்தால் வயிற்று வலி குணமடையுங்க. இவை மட்டும் இல்லாமல் இந்த வேரை நம்ம பச்சையாக சிறிதளவு பிடுங்கி நீரில் சுத்தம் செய்து வாயில் போட்டு நன்றாக வெண்டு உமிழ்நீரோடு நம்ம விழுங்கி வந்தால் எப்படியாப்பட்ட வயிற்று வலியும் உடனடியாக தீர்க்கும் வல்லது இந்த வேருக்கு உள்ளதுங்க. இன்னொரு வகையில் இந்த வேர்பட்டையை 30 கிராம் வேர் எடுத்துக்கொண்டு 7 மிளகு தட்டி போட்டு 200 மில்லிகிராம் தண்ணீர் ஊற்றி 50 மில்லியாக சுண்ட காய்ச்சி 7 நாள் காலை மாலை தொடர்ந்து குடித்து வந்தால் உடல் சூடு நீங்குவது மட்டும் இல்லாமல் மண்ணீரல், கல்லீரல் வீக்கங்களை சரியாக செய்ய இவை பயன்படுகிறது. இந்த வேரை தூள் செய்து நம்ம கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து வந்தால் பல்வலி, பல் அரணை, ஈர்களின் இரத்தம் வடிதல், வாய்ப்புண் ஆகியவை நீங்குங்க. இந்த வேருக்கு அவ்வளோ ஆற்றல் உடையது. இன்றும் சில கிராமப்புறங்களில் இந்த இலையை துவையலாக செய்து சாப்பிட்டு வருகின்றார்கள். இந்த காட்டுக்கொஞ்சியின் காம்புகள் பாருங்கள், வெண்மை படர்ந்து இருக்கின்றது. இது முத்தின வேர் பகுதி. அது காம்புகள் வெண்மை படர்ந்து உள்ளது பாருங்கள். இது காட்டுக்கொஞ்சி கூட மற்ற மூலிகை தாவரங்களும் வளர்ந்துள்ளது. இவை அடிப்பகுதி. இவை எப்படி துவையலாக கிராமப்புறங்களில் இன்றும் செய்கின்றார்கள் அவற்றை காணலாம். கிராமங்களின் கொழிஞ்சி இலையை பிடுங்கி தேவையான அளவு நன்றாக நீரில் அலசி அதனை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அதனுடன் தேவையான அளவு சீரகம், புளி, உப்பு, மல்லி, மிளகு அல்லது காஞ்ச மிளகாயை அம்மியில் வைத்து அரைத்து சோற்றுடன் கலந்து மதிய வேளையில் கோடை காலங்களில் நம்ம சாப்பிட்டு வந்தால் உடல் குளிர்ச்சி அடைவது மட்டுமில்லாமல் உடலுக்கு எதிர்ப்பாற்றலை தரவல்லது இந்த துவையலுங்க. இன்றும் இவற்றை பயன்படுத்துகின்றார்கள். அனைத்து தாவரங்களும் மருத்துவ பயன்கள் உள்ளது. ஏதோ ஒரு வகையில் நோய்களை தீர்க்கும் ஒரு மாமருந்தாக மூலிகை தாவரங்கள் உள்ளது. இயற்கையின் கொடை சித்த மருத்துவம் ஆகையால் அனைவரும் பெயர்களையாவது அறிந்து கொண்டு நோயிலிருந்து விடுபட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.